பூரி மசாலா செய்ய போகிறேன், வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் போடுறேன். தூக்கி வச்ச பச்சை மிளகாயும் போடுறேன். பச்சை மிளகா போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டிருக்கேன். வெங்காயமும் இஞ்சியும் போடுறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்படி போடுறேன் 1/4 ஸ்பூனு. வதங்கிருச்சு. அடுத்து நான் உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ரெண்டும் சேர்ந்து. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சமாக இந்த வெங்காயம் வேகட்டும். அதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போடுறேன். நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கெல்லாம் கரைஞ்சி உருளைக்கிழங்க கரைச்சி இதில் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மல்லி இலையை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். பூரி மசாலா ரெடி பண்ணிட்டேன். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.